உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் இவர்களையும் நீங்கள் பின்பற்றுங்கள். அப்படியாக இருந்தால் சஹாபாக்களை பின்பற்றுவது ஹதீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு மனிதன் சஹாபாக்களை எதிர்ப்பானேயானால், அவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளை அவன் மறுப்பானேயானால் நிச்சயமாக அவன் ஹதீஸை மறுக்கின்றான். எப்பொழுது அவன் ஹதீஸை மறுக்கின்றானோ அவன் குர்ஆனை மறுத்தவனாக ஆகிவிடுகின்றான் என்ற கருத்தை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இதனால் தான் நாங்கள் சொல்கின்றோம், சஹாபாக்கள் எதை இஜ்மாவாக சொன்னார்களோ, ஏகோபித்த கருத்தில் சொன்னார்களோ, அதை ஏற்று நடப்பது ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கும் கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு நான் ஒரு விடயத்தை சொல்கின்றேன். அதாவது ரமலானுடைய காலத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை இமாமாக வைத்து தராவீஹ் தொழுகை 20 ரக்அத்தாக தொழுதார்கள். ஸஹீஹான ஹதீஸ். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை இமாமாக நியமித்து 20 ரக்அத் தராவீஹ் தொழுதார்கள். தராவீஹ் தொழுதார்கள் என்றே வந்திருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, இது இஜ்மாஉ ஸஹாபா. எப்படி என்று கேட்கின்றீர்களா? அன்று உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லிட்டார்கள், குலஃபா ராஷிதீன்கள் என்று எந்த சஹாபாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்தார்களோ அந்த சஹாபி தான் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்களுக்கு பின்னால் சொல்றவர்கள் யாரு? உமர், உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு பின்னால் சொல்றவர்கள் எல்லாம் யாரு? சாதாரண பொதுமக்களா? அத்தனை பேரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணால் கண்டு அவர்கள் சொல்வதை பார்த்து அவர்களை கொண்டு ஈமான் கொண்ட சஹாபாக்கள் அல்லவா? அப்போ அத்தனை சஹாபாக்களும் எந்த விதமான மறுப்பும் தெரிவிக்காமல் அவர்கள் அனைவரும் ஒன்றாக 20 ரக்அத் தராவீஹ் தொழுதார்கள் என்றால் அது இஜ்மா. அதை நாங்கள் ஏற்று நடப்பது எங்களுக்கு கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, அப்படி இல்லை என்றால் இஸ்லாத்தில் ஒரு புதிய ஒரு காரியத்தை உமர் ரலியல்லாஹு ஏற்படுத்தினார்களா? இத்தனைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு தஆலா எந்த பாதையில் நடந்து செல்கின்றாரோ அந்த பாதையில் ஷைத்தான் கூட வரமாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை போட்டு சொல்லியிருக்கின்றார்கள். உமரும் ஜன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்கவாதி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்படி இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத ஒன்றை அவர்கள் செய்வார்களா? அப்படியா இருந்தால் குர்ஆன் ஹதீஸினுடைய திருவுரைகள் விளக்க உரை என்பது யாரு? இஜ்மாஉ ஸஹாபா. சஹாபாக்கள் எல்லோரும் ஏகோபித்த கருத்தில் அவர்கள் எதை சொல்கின்றார்களோ அதுதான் சஹாபா, அதுதான் இஜ்மாவாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, சஹாபிகள் ஒரு சஹாபி இஸ்லாத்துக்கு மாற்றமான ஒரு கருத்தை சொன்னால் எல்லா சஹாபாக்களும் அதை தடுப்பார்கள். அப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஒரு சஹாபி சொன்னார்கள், முத்தாத்துடைய நிக்காஹ், அதாவது சில காலத்துக்கு மாத்திரம் ஒரு பெண்ணை கல்யாணம் முடித்துவிட்டு அவளை தலாக்கு செய்வதை கூடும் என்று சில சஹாபிகள் சொன்னார்கள். ஒரு சஹாபி சொன்னார்கள். அப்பொழுது அத்தனை சஹாபாக்களும் அதை மறுத்து பேசினார்கள். காரணம், அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறையில் இல்லை. அப்படி வந்த ஹதீஸ் அந்த ஒரு காலகட்டத்துக்கு மாத்திரம் தான் என்ற விளக்கத்தையும் கொடுத்தார்கள். அன்பார்ந்தவர்களே, சஹாபாக்கள் யாரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாற்றம் செய்கின்றவர்கள் அல்ல என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படியா இருந்தால் இன்று வந்திருக்கக்கூடிய ஒரு ஹதீஸையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. புகாரியாக இருந்தாலும் சரி, முஸ்லிமாக இருந்தாலும் சரி, எத்தனை ஹதீஸ் கிதாபாக இருந்தாலும் சரி, அத்தனை ஹதீஸ் கிதாபுகள் வந்திருக்கின்ற ஒரு ஹதீஸை கூட ஏற்று நடக்க முடியாது. காரணம் என்னவென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் அந்த ஹதீஸை அறிவிக்கின்றவர்கள் யாரு? அத்தனையும் சஹாபாக்கள். அத்தனையும் சஹாபாக்கள் அந்த ஹதீஸ்களை ரிவாயத் செய்கின்றார்கள். சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? ஹதீஸ்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இமாம்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? புகாரி முஸ்லிமை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஃபிக்ஹ்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாதா? ஃபிக்ஹ் சட்டங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படியாக இருந்தால் முஸ்லிம்கள் எதை செய்வது, எதை பின்பற்றுவது, யார் யாரை நம்புவது என்ற குழப்பத்தில் உண்டாக்கக்கூடிய ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தீனு நஸீஹா. புகாரியில் வரக்கூடிய, முஸ்லிமிலும் வரக்கூடிய ஹதீஸ். அத்தீனு அன்-நஸீஹா. தீன் என்பது ஒருவர் இன்னொருவருக்கு நல்லுபதேசம் செய்வது. அப்படி என்றால் உபதேசத்தை கேட்டுவிட்டு சும்மா இருங்கள் என்ற அர்த்தமா? பனு இஸ்ரவேலர் சொன்னார்கள், சமயனா வாசைனா, நாங்கள் நபி சொல்வதை கேட்டோம், அதற்கு பிறகு நாங்கள் அவருக்கு மாற்றம் செய்தோம் என்று அவர்கள் பகிரங்கமாக சொன்னார்கள். அதே போன்று இந்த உம்மத்துமார்களும் சொல்வார்களே, ஆனால் பனு இஸ்ரவேலர்கள் எவர்கள் வழிகட்டு சென்றார்களோ அவர்களுக்கு எங்களுக்கு எந்த விதமான
இல்லை. அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தீனு அன்-நஸீஹா, தீன் என்பது என்ன தெரியுமா? ஒருவர் இன்னொருவருக்கு உபதேசம் செய்வது, நல்ல விடயங்களை எடுத்துக் கூறுவது, மார்க்க விடயங்களை தெரியாதவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது. இப்பொழுது சொல்லிக் கொடுக்கப்பட்டவர் எப்படி இருப்பாரு? இவர் சொல்லிக் கொடுப்பதை கேட்டு நடக்க வேண்டும். இந்த ஹதீஸுக்கு கீழால் ஷரஹ் முஸ்லிமில் இமாமுனா நவவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முதலாம் ஜுஸ் 54வது பக்கத்தில் சொல்கிறார்கள், قال امام النووي قال الخطابي قد يتناول ذلك الائمه الذين هم علماء الدين. அதாவது மார்க்கம் என்பது நல்லுபதேசம் செய்வதுதான் என்றால் அது யாரின் மூலமாக பெற வேண்டும்? அது இஸ்லாத்தினுடைய இமாம்களின் மூலமாக பெற வேண்டும். இஸ்லாத்தினுடைய இமாம்கள் எங்களுக்கு நல்லுபதேசம் செய்யக்கூடியவர்கள். வைன்னமின் நசிஹத்திஹிம் கபூலு மா ரத்தூஹு வ தக்லீதுஹும் ஃபில் அஹ்காமி வ இஹ்சானு தன்பிஹிம். அவர்களை கொண்டு அவர்களுடைய நல்லுபதேசத்தை கேட்டு நடப்பது என்றால் அவர்கள் காட்டி தந்த எந்த வழிகாட்ட குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் எங்களுக்கு காட்டி தந்தார்களோ அந்த அடிப்படையில் அவர்களை பின்பற்றுவது, அவர்களின் மீது நல்லெண்ணம் வைப்பது, இது அனைத்துமே அத்தீனு அன்-நஸீஹா என்று சொல்லக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸில் படும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா மற்றொரு இடத்தில் சொல்கின்றான், அதாவது வைதா ஜாஹும் அம்ரும் மினல் அம்னி வல் ஹௌஃபி அஸாவு பிஹி, மக்களிடத்தில் பயம் அல்லது அச்சம் அல்லது பயமற்ற ஒரு விடயம் வந்துவிட்டால் அவர்கள் மக்களிடத்தில் அதை பற்றி தெரியாமல் என்ன செய்து விடுவார்கள்? மக்களுக்கு மத்தியில் பரப்பி விடுவார்கள். இது என்ன, இது எப்படி என்று தெரியாமல் குழம்பி போய் விடுவார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்படி ஒரு மார்க்கத்தில் பிரச்சனை வந்தால் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ரசூலுல்லாஹ் இருக்கின்ற காலத்தில் ரசூலுல்லாஹ்விடத்தில் நீங்கள் திருப்பி விட வேண்டும். அந்த விடயத்தை நீங்கள் சுயமாக எதையும் செய்யக்கூடாது. உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுக் கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்குரிய அந்த தீர்வை சொல்லித் தருவார்கள். இரண்டாவதாக என்ன செய்ய வேண்டும்? வைலா உலில் அம்ரி மின்ஹும் லஅலிமஹு அல்லதீன யஸ்தம்பிதுன மின்ஹும் வலௌலா ஃபضலுல்லாஹி அலைக்கும் வரஹ்மத்துஹு லத்தமாசுமு ஷைத்தானு இல்லா கலீலா. நீங்கள் அந்த நேரத்தில் என்ன செய்ய வேண்டும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லையா? அப்படி இல்லை என்றால் நீங்கள் குர்ஆன் ஹதீஸை ஆராய்ந்து எவர்கள் உங்களுக்கு மார்க்கம் சட்டத்தை சொல்லித் தருவார்களோ அவர்களிடத்தில் நீங்கள் விடயத்தை திருப்பி விடுங்கள். எங்களுக்கு ஒரு மார்க்கத்தில் குழப்பம் ஏற்பட்டது, குர்ஆன் ஹதீஸ் தெரியவில்லை, மார்க்க சட்டம் தெரியவில்லை, தெரிந்தவர்களுக்கு போய் கேட்டு அவர்கள் குர்ஆன் ஹதீஸை ஆராய்ந்து சொல்லித்தர தகுதி வாய்ந்தவர்களாக இருந்தால் அவர்களிடத்தில் கேட்டு படித்துக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் சொல்லித் தருகின்றது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு அடுத்து வந்த இமாம்களாகிய 4 இமாம்களும் அத்தனை சட்டங்களையும் மார்க்கத்தில் என்ன நடந்தால் என்ன செய்ய வேண்டும், இவ்வாறு நடந்தால் இவ்வாறு செய்ய வேண்டும் என்று எல்லாம் குர்ஆன் ஹதீஸை ஆராய்ச்சி செய்து அவர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்தி தந்து விட்டார்கள். இன்று மார்க்கத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்தாலும் கூட நாங்கள் அந்த கிதாபுகளை பார்த்து எங்களுக்கு நேரான விடயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை அன்பார்ந்தவர்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, கியாசுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்று கேட்கின்றார்கள். அதுபோல மாரவாஹு திர்மிதி அபூ தாவூத் தாரமி, திர்மிதி அபூ தாவூத் தாரமி போன்ற 3 ஹதீஸுடைய கிதாபுகளிலும் அந்த ஹதீஸ் ஒரே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களே சொல்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை யமன் தேசத்துக்கு கவர்னராக அனுப்பி வைத்தார்கள். அப்படி அனுப்பி வைக்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், உங்களிடத்தில் ஒரு மார்க்கம் சம்பந்தமான பிரச்சனை வந்துவிட்டது, உங்களிடத்தில் வந்து கேட்கின்றார்கள் மக்கள். ஏனென்றால் நீங்கள் போகின்றீர்கள், மக்களுக்கு இஸ்லாத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக போகின்றீர்கள். அப்படி போகின்ற கட்டத்தில் நிறைய மார்க்கம் சம்பந்தமான விடயங்களை பற்றி கேட்பார்கள். அவ்வாறு கேட்கின்ற நேரத்தில் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று பெருமானார் கேட்ட பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், நான் அல்லாஹ் தஆலாவுடைய குர்ஆனை வைத்து நான் தீர்ப்பு செய்வேன் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய குர்ஆனை வைத்து நான் தீர்ப்பு செய்வேன் என்று சொன்னார்கள். பெருமானார் கேட்கின்றார்கள், குர்ஆனில் நீங்கள் பெற்றுக் கொள்ளவில்லை என்றால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டவுடன் அவர்கள் சொல்கின்றார்கள், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் சுன்னா வழிமுறையில் எது வந்திருக்கின்றதோ அதை வைத்து நான் தீர்ப்பு செய்வேன் என்று சொன்னார்கள். அதன் பிறகு பெருமானார் கேட்கின்றார்கள், குர்ஆனிலையும் பெற்றுக் கொள்ளவில்லை, ஹதீஸிலையும் பெற்றுக் கொள்ளவில்லை, இப்பொழுது நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபொழுது அஜித்தஹிது பிராயி, நான் என்னுடைய சிந்தனையின் மூலமாக குர்ஆன் ஹதீஸை ஆராய்ச்சி